வெல்கம் பேக் டு அவர் சேனல்டா. இன்றைக்கி நம்ம ஒன் சைட் பார்க்க போகிறோம். நம்ம ஜிம்முக்கு தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம கண்டிப்பாக சுகாவுக்கு ஒரு ஒன் செட் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் ஜிம்மிக்காக ஒரு ஒன் செட் பார்க்கலாம். இந்த ஒன் செட்டோட டைட்டில் ஜிம்மின் வாஸ் யுவர் புள்ளி பட் ஹீ சீக்ரெட்லி லவ்ஸ் யூ. சரிடா, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒன் செட்குள்ளே போயிடலாம். ஜிம்மினுக்கும் உங்களை முன்னாடியே தெரியும், உங்களுக்கும் ஜிம்மினை முன்னாடியே தெரியும். சின்ன வயசுலேருந்து 2 பேருமே சரியான எனிமி. ஸோ 2 பேருக்கு பார்க்கவே பிடிக்காது. 2 பேருமே நல்லா புள்ளி பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஜிம்மின் தான் உங்களை நல்லா புள்ளி பண்ணிட்டுருப்பாரு சின்ன வயசுலேருந்தே. ஒன்றில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இந்தியாவுக்கு வந்துடுறீங்க. ஸோ ஜிம்மின் கொரியாவிலே இருக்கார். ஸோ அப்புறமா கொஞ்ச நாள் ஆகுது, நீங்கள் நல்லா வளர்ந்துறீங்க. நல்லா வந்ததுக்கப்புறமா காலேஜ் படிக்கிறதுக்காக நீங்கள் மறுபடியும் உங்களோட சொந்த ஊருக்கான கொரியாக்கே போகிறீங்க. ஸோ கொரியா போனதுக்கப்புறமா நீங்கள் அங்கேயுமே நீங்கள் ஜிம்மினை பார்க்கவும் இல்லையா? அப்போ தான் உங்கள் மனசுக்குள்ளே நல்லா ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்ருக்கும். ஸோ நீங்கள் அப்போ தான் நியூவாக ஒரு காலேஜுக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த நியூவான அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்காக நீங்கள் போயிருக்கீங்க. நியூ காலேஜுக்காக ரொம்ப ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் பொறுமையாக போகிறீங்க. போயிட்டு அங்கே பார்த்துட்டு உங்கள் நேம்லாம் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வரீங்க. உங்கள் நேம் தாங்க ஒயன். ஸோ நீங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்துடுறீங்க. ஸோ இந்த சைடு பார்த்தா இன்னொரு இன்ட்ரோவில் நம்ம ஜிம்மின் இருக்கார். அவர் எங்கடா அவங்கள காணுன்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து உங்களே நினச்சிட்ருக்காரு. ஆனால் அவருக்கு உங்களை என்ன தான் உங்களை புள்ளி பண்ணாலுமே ஆனால் அவர் வெளியே சொல்லிக்கவே மாட்டார். உங்களுக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவருக்கும் உங்களை ரொம்பவே பிடிக்கும். 2 பேருமே ஒருத்தருக்கு பிடிக்கும். ஆனால் நீங்கள் அதை வெளியே சொல்லிக்க மாட்டீங்க. ஆனால் ஜிம்மின் அதை வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க எப்போவுமே. ஆனால் உங்களை நல்லா புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்க்காத நேரத்துலலாம் உங்களே உட்காந்து பார்ப்பாங்க ஜிம்மின். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த காலேஜை ஜாயின் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு இருக்கும்போது எங்கள் அம்மா கேட்குறாங்க, என்னடி ஓஹன் நல்லா ஹாப்பியாக இருக்க போல் அப்படி நம்ம கேட்குறாங்களா? அதுக்கு நீங்களும் ஆமாம்மா நான் நல்லா ஹாப்பியாக தான் இருக்கேன். ஏன்னா நான் புது காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன்ல, அங்கே தான் என்னோடய ஃப்ரெண்டும் படிக்கிறாளாம்மா. இங்கே இருக்க ஒரு சார் தான் சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா நீங்கள்? உங்கள் அம்மாவும் யாருடா ஏமாவா அப்படின்னு நம்ம கேட்குறாங்களா? அதுக்கான நீங்களும் ஆமாம்மா ஏமாதாம்மா, நீங்கள் இன்னமும் உங்கள் பேரை வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு உங்கள் அம்மாவும் ஆமாம் யுவன், ஸோ எனக்கு ஞாபகம் இருக்குது, நீ போய் ரெஸ்ட் எடு. நம்ம நாளைக்கு காலையில் காலேஜ் போகணும்ல, ஃபர்ஸ்ட் நாள் நான் உனக்கு போய் ஓட்டுறேன், ஓகேவா? அடுத்த நாளில் உனக்கு வேன் வந்துடும். ஸோ அதில் போய்க்கோ அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா சொல்கிறாங்களா? அதுக்கு நீங்களும் சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் போய் படுத்து தூங்கிடுறீங்க. படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ கதை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா உங்கள் தங்கச்சி. அக்கா அப்படி நம்ம கூப்பிட்றாளா? அதுக்கு நீங்களும் என்னாடி லூஸு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதுக்கு அக்கா ஏன்க்கா அப்படி எனக்கு கட்சிட்டே இருக்கா? நீ எங்கேயாச்சும் என்னோடய ஃபோனை பார்த்தியாக்கா அப்படின்னு நம்ம கேட்குறாளா? அதுக்கு நீங்களும் என்னது ஃபோனா? இந்த நேரத்தில் எதுக்கடி ஃபோனு அப்படின்னு நம்ம கேட்குறீங்களா? இல்லைக்கா என் ஃபோனை காணோம்க்கா, நீ ஏதாவது வச்சுருக்கியா அப்படின்னு கேட்க தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா? நீங்கள் சொல்லுங்கள், எந்த கிரிக்கி நானாடி உன் ஃபோனை எடுத்தேன், நீ என்கிட்ட கேட்குற அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு நீங்கள் தங்கச்சியும் இல்லைக்கா என்ன நீ வச்சுருப்பீல அதை கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா? இப்போ படு காயில் உன் ஃபோனை தொலைக்கோ. நீ இப்போலாம் என்கிட்ட கேட்க வச்சுக்கூடாது சரியா? மணி என்ன ஆகுது? மணி பாரு 1. இந்த நேரத்தில் என்னை எழுப்பிட்டு ஃபோனை கேட்குறியா? இப்போ ஒழுங்காக ரூமில் தேடு, அப்படின்னா காலையில் படுத்துட்டு தூங்கி எழுந்திரிச்சு தேடு அப்படின்ற மாதிரி நீ சொல்லிடுறீங்களா? அது கொஞ்சம் தங்கச்சியும் என்னக்கா நீ எப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோக்கா செஞ்சுட்டு போயிட்டா. நீங்களும் அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க. ஸோ காலையில் ஆகுது, நீங்கள் நல்லா சீக்கிரமாக எழுந்திரிங்க. உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறதுக்காக. ஸோ நல்லா ஜாலியாக இருக்கீங்க. ஸோ அப்போ அவங்க அம்மா ஏன் குளிச்சுட்டு அடி கிளம்பிட்டே அடி அப்படி நம்ம கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு நீங்களும் குளிச்சுட்டு அம்மா கிளம்பிட்டேம்மா அப்படின்ற மாதிரி நீங்களும் அவங்க சொன்னதே திருப்பி சொல்லிட்டீங்க. அதுக்கு எங்கள் அம்மாவும் சரி வா என்ன சாப்பிட வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றாங்க. பார்த்தா உங்கள் அம்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்லேயே பிடிச்ச ஃபுட் லஞ்ச் உங்களுக்காக செஞ்சு வச்சுருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் எப்படி நல்லா ஹாப்பி ஆகிட்டீங்க. என்னென்னு பார்த்தா வீட்டிலே செஞ்ச பனானா பேன் கேக்ஸு பனானா மில்க் ஷேக்கும் வச்சுருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் செம்மையாக ஹாப்பி ஆகிட்டு அதை நீங்கள் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறீங்க. ஸோ அப்புறமா உங்களுக்காக அம்மா காலையில் சாப்பாடு போட்டுறாங்க. காலை சாப்பாடு ப்ரெட்டு ஜாமும் ஜூஸும் நீங்கள் குடிப்பீங்க. எப்பவுமே அப்படி தான் அதை குடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே நீங்களும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. சீக்கிரமாகவே சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் அம்மா கேட்குறாங்க ஆச்சரியமாயிட்டு, என்னடி உடனே சாப்பிட்டு முடிச்சுட்டா பிடிச்சிருக்கா உனக்கு அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அதுக்கு நீங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? உனக்கு அம்மா சரின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்களும்.
ஸோ உங்கள் தங்கச்சி இப்படியே போகாமல் பார்த்துட்ருக்கா. ஏன்னா அவள் வந்து இப்படிலாம் கேட்டிருப்பா நிறைய வாட்டி செஞ்சு தர சொல்லிட்டேன். ஆனால் வந்து உங்கள் அம்மா செஞ்சு தந்துருக்க மாட்டாங்க உங்கள் தங்கச்சிக்கு. அதனால் இப்படியே உங்களுக்கு மாற்றி பார்த்துட்ருக்கா. ஆனாலும் நீங்கள் கண்டிக்கவே இல்லை உங்கள் தங்கச்சியை. அதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இப்படி கேட்குறீங்க. அம்மா காலேஜ் பழகமாக டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கேட்குறீங்களா? அதுக்கு உடனே நீங்களும் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே அதை சொல்ல வரீங்க. ஆனால் வந்து அப்படி ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. எங்கள் அம்மா வந்து என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்களா? இல்லைம்மா நீங்கள் தான் வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அது அதுக்குன்னு எங்கள் அம்மா இதை சொன்னாங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஓ இதுக்கு தாங்க ஏண்டி நீ இதுக்கு தானடி இப்படி என்கிட்ட வந்து தயங்கினேடி, நீங்கள் தான் சொல்லிட்டு இப்போ ஒழுங்காக சொல்ல வேண்டியதானே ஏண்டி அப்போ அப்படி நம்ம எங்கள் அம்மா கேட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் சரிம்மா காலேஜ் போகலாமா அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க எங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க, என்னாடி மூச்சுக்கு 3 வாட்டி காலேஜுன்ற அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா? சின்ன வயசுல நான் வந்து ஸ்கூலுக்கு போக சொன்னால் நான் அழுவேன். இப்போ என்னென்னா காலேஜ் சொல்லிட்டு இருக்கேடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்று நீங்களும் ஆமாம்மா போகலாமா அப்படின்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் நீங்களும் அம்மா சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் போயிடுறீங்க எங்கள் அம்மா கூட. அப்படியே கட்சி நீங்கள் போகிறத பார்த்துட்டே இருக்கா. உங்களுக்கு எதுவுமே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. நீங்கள் அப்படி செஞ்சுட்டு போயிடுறீங்க. ஸோ அப்படியே உங்கள் அம்மா உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுறாங்க காலேஜில். உங்கள் அம்மா சொல்கிறாங்க, பைடி ஓயன் நல்லா படிச்சுட்டு வா, என்ன நான் உன்னை ஈவினிங் வந்து நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குள்ள நீங்களும் சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. காலேஜில் உள்ளே போய் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு சாக்கு. என்னென்னு பார்த்தா ஜிம்மி எனக்கு நின்றுட்டுருக்காரு என்ட்ரன்ஸில். அவருக்கும் உங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாக்கு ஆகிடுச்சு. அவருக்கும் அவர் உடனே உங்களை பார்த்துட்டு இவன் மாதிரி சிரிக்கிறாரு. அதுக்கு நீங்கள் பார்த்துட்டு இவன் வேற வந்துட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படியே ஜிம்மி நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு நீங்கள் நடந்து போகிறத. அப்படியே நீங்கள் போய் உங்கள் கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துக்கிறீங்க. துணியவாக ஒரு கிளாஸ் ரூமில் போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு பெஞ்சு உங்கள் ஃப்ரீயாகவே இருக்குமா, அங்கே யாருமே உட்கார மாட்டாங்க. நீங்கள் அங்கே போய் நிறைய உட்காந்துட்ருக்கீங்க ஒரு நிமிஷம் வச்சுட்டு. அப்படியே கிளாஸ் ரூமில் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. எங்கடா என் ஃப்ரெண்டக்கானான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒயன் என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்டே வரலாம். உங்களுக்கு ஒன்றும் ஹாப்பியாகிடுச்சு. ஐயோ வந்துட்டாடே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் வாடி இங்கேருந்து உட்காடியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் நீங்கள் வந்து உட்கார வச்சுக்கிறீங்க. ஸோ அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ஜிம்மின் தான் உள்ள கிளாஸ் ரூமில் அவரோட பேக்கை மாட்டிக்கிட்டு வராரு. ஸோ அப்படி நீங்கள் பார்த்துடுவீங்க, இவன் என்னடா இந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே வரான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்களா? அதுக்கு ஒன்று எப்படி ஜிம்மினும் எதுவுமே சொல்லலை. அப்படிக்கு ஒரு பேக்கை வச்சுட்டு உங்களோட பெஞ்சுக்கு உங்களோட பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறாரு. அப்படி உங்களுக்கு சரியா இருக்கோ வருது, இவன் என்ன இங்கே உட்காந்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்று ஜிம்மினும் அப்படிங்க ஒருத்தையும் பார்க்குறவங்கள ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா? உங்களுக்கு கடுப்பேறுது. ஏன்டா கிடுக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருப்பீங்களா? அதுக்கு ஒன்று ஜிம்மினும் நானும் இந்த கிளாஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா? அவர் வந்து எப்போ பேசுகிறதோ கொஞ்சம் இன்றைக்கி நாமளாக பேச மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் வந்து ஆனால் கண்டுக்கவே இல்லை ஜிம்மினா. ஸோ அப்படி ஜிம்மின் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு அப்புறமா அவங்க சொல்கிறாரு, ஏண்டி பைத்தியக்காரி ஒயனு, நான் கூட இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஏன்னாடி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற கேட்குறா. அதுக்கு ஒன்று நீங்களும் போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் பேச மாட்டீங்களா? அதுக்கு ஒன்று நீங்களும் நீங்கள் 2 பேருமே நல்லா ஸ்டூப்பிடாக இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு ஒன்று நீங்களும் நல்லா போட கிடக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஸோ அப்படியே என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நேரம் அப்படியே ஓடுது. ஸோ அப்படியே பிரேக் வருது. ஸோ பிரேக் வந்ததுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா 2 பேருமே பேசிட்டு அப்படியே இதாகுது. அப்படியே ஈவினிங் ஆகுது. உங்கள் அம்மா வந்து உங்கள் குடிப்பதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் அம்மா கூட ஏறிட்டு போயிடுறீங்க வீட்டுக்கு. ஸோ நைட்டு போய் டின்னர் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலேஜுக்கு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஏமாவும் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பீங்களா? ஸோ இப்போ திடீர்னு ஜிம்மியில் வந்து உங்களோட 2 பேரோட வழியை மறைச்சிட்டு வந்து நிற்கிறாரு. சொல்கிறாரு, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே நீங்களும் எதுவுமே சொல்லலை, அப்படியே பார்த்து முடிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் ஜிம்மினும் சொல்கிறாரு, உங்களை மாதிரி இங்கே வந்து ஸ்டூப்பிடுக்கெலாம் இங்கே எந்த கிளாஸ் ரூம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா? உங்கள் மாதிரி கடுப்பாகுது. அதுக்கு உடனே உங்கள் ஃப்ரெண்டையுமா சொல்கிறாரு, தள்ளி போடா நான் கிளாஸ் ரூம் போகணுன்னு சொல்கிறா ஜிம்மினை பார்த்துட்டு. அதுக்கு உடனே நான் தள்ளி போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜிம்மினாங்களே நான் தான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தான் ஸ்டூப்பிட் கிளாஸ்க்குள்ள இங்கே கிளாஸ் ரூம்லாம் கிடையாது, உங்களை மாதிரி முட்டுங்களும் இங்கே கிளாஸ் ரூமே கிடையாது, தயவு செஞ்சு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா? அதுக்கு ஒன்று நீங்களும் என்ன ஸ்டூப்பிட் கேர்ள்ஸா அப்போ நீ மட்டும் நடா நீ தானே இடியேட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? அதுக்கு ஒன்று
அதுக்கு நிஜமாக சொல்கிறாரு, என்னது நான் இடியட்டா? நீ தானே இடியேட், நீ தான் இடியேட்டு, அதுவும் இன்ஃபினிட்டி இடியேட். ஸோ நீ என்ன சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. அதுக்கு ஒன்றே எங்கள் அம்மாவும் ஓடிடி இவன் அப்படி தான் பேசுவான், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கழுத்தில் கையை போட்டு அவள் படுக்க உங்க கூட போயிட்டுருக்கா. அப்படி ஜிம்முன்னு பார்த்துட்டு ஸ்டூபிட் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே வராரு. வந்து கஷ்டமாக உட்காந்துக்கிறாரு. அப்படியே திரும்பியும் உங்ககிட்ட பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு கிளாஸில் நடக்க ஆரம்பிக்குது. அப்படி நீங்களும் கிளாஸ் ரூம் கவனிச்சுட்டு இருக்கீங்களா, திடீர்னு ஒரு கிளாஸ் ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. எல்லாருமே அப்படியே தான் பார்க்குறாங்க இந்த கதவை. யாருன்னு பார்த்தா பாப்புலர் கேர்ள் யோனா வரா. அவள் வந்துட்டு என்ன பண்ணுறான், நான் கிளாஸ் ரூம்க்கு ரொம்ப லேட்டாக வரா. ஸோ அப்படி டீச்சரை பற்றி கேட்குறாங்க. அப்படியே ஏமா நீ எனக்கு லேட்டு அப்படி நம்ம ஒரு சாஃப்ட்வேர் தான் கேட்குறாரு. அதுக்கு ஒன்றே இல்லை சார் நான் லேட்டெல்லாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறல. அதுக்கு ஒன்றே சாரும் இல்லை நான் தான் வரலன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இப்படி யோனா கேட்டுருக்கா. அதுக்கு ஒன்று சாரும் இங்கே பாரு நீ ரொம்ப மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்க யோனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதுக்கு ஒன்று அவளும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறா. கொஞ்சம் கூட வந்து ரெஸ்பெக்டாக பேச மாட்டேங்கிறா. அப்போ நீங்கள் இப்படி சாக்கடை பார்த்துட்டு இருப்பீங்க யாடாவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இதாகுது. டைம் போடுது. இப்போ லஞ்ச் பிரேக் வருது. ஸோ அப்படியே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியாகவே இருக்குது. என்ன பண்ணேன்னு தெரில. அப்படியே வந்து ஃப்ரெண்ட் அம்மாவும் ஹாஃப் டேவோட போயிருப்பா வீட்டுக்கு. ஸோ நீங்களும் அப்படியே அமைதியாக தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ தான் லஞ்ச் பிரேக் அப்போ யோனா வந்திருப்பா. வந்துட்டு இங்கே பாடி இங்கே ஆடியோ நீ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஒன்று நீங்களும் நான் எதை பண்ணிட்டு போகிறேன்டி உனக்கே நாடி அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்களா. எனக்கு ஒன்று நீ ரொம்ப கேவலமாக இருக்க, இங்கே வந்து எங்கே உட்காந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோனா உங்களை பார்த்து கேட்டுட்ருக்கா. ரொம்ப கடுப்பாகுது. நான் கேவலமாக சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா. அதுக்கு ஒன்று சொல்கிறா, இங்கே பாரு நீ வந்து எப்படி இருந்தாலும் இந்த ஸ்கூலில் உனக்கு இங்கே இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கா. உங்களுக்கு என்ன ஹர்ட் ஆகுது. ஆனால் இங்கே எதுவுமே வெளியே சொல்லலை. இப்படி அமைதியாக இருக்கீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு மேடு வந்து வந்துடுறாங்க. அவங்க அதுக்கப்புறம் இப்படி ஒரு மாதிரி அவங்க அது மாதிரி கீழே உழுவு போயிட்டாங்க. ஸோ அப்படின்னு நீங்கள் அவங்கள பிடிச்சிடுறீங்க. பார்த்து மேடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்களா. அதுக்கு ஒன்று அவங்களும் தேங்க்ஸ்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் உங்களை நல்லா ஹக் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படியே யோனா அப்படியே ஜெலஸோட பார்த்துட்ருக்கா. ஸோ அப்படி நீங்கள் லஞ்ச் எடுத்து சாப்பிட்டுருக்கீங்களா. அப்படியே இந்த யோனா வந்து எங்கள் லஞ்ச் பாக்ஸ் பிடுங்கி கீழே போட்டுடுறா. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா நீங்கள் எதுவுமே பேசலை. அதனால் போயிட்டு அந்த லஞ்ச் பேக் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் இந்த உங்கள் ஃப்ளோரையும் சேர்த்து க்ளீன் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ தான் மேடு பார்க்குறாங்க. அதே மாரி தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நீ எந்திரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நீங்களும் இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை மேட் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களே உட்காந்து க்ளீன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்த நல்லா க்ளீனாக இருக்கும் பார்க்க ஷைனிங்காக. ஸோ மேட் அங்கே பார்த்துட்டு தேங்க்ஸ் டியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நீங்களும் ஓகே மேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா. நீங்கள் சொல்கிறீங்க மேட் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணால் எனக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்புறம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு எங்கள் மேடும் இல்லைம்மா அது எனக்கு பேர்டன் ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நீங்களும் இல்லை பேர்டன்லாம் எனக்கு இல்லை பயந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேருமே நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. பேசி முடிச்சதுக்கப்புறமா அந்த மேடு உங்களுக்கு பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்களும் இந்த மேடுக்கு பாய் சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. யோனா திடீர்னு கத்திட்டு இருக்கா. ஓ என்னை தயவு செஞ்சு போடி இங்கே எந்த எங்கள் காலேஜுக்குள்ளே நீ வராத அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கொஞ்சம் போய் செம்ம சக்காயிட்டீங்க. என்னடா மறுபடியும் பேசிட்டேக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போறியால இது பண்ணிருக்கியா நீ தான் என்னோட பாப்புலாரிட்டியில் நீ தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஸோ அப்படி நீங்கள் எதுவுமே சொல்லலை. அப்படியே நீங்கள் வெளியே போயிடுறீங்க. ஸோ அப்படியே நைட் ஆகுது. உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா அப்படி உங்களை பார்த்துருப்பாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்கறதுக்காக வராங்க. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு இப்போ காசு வச்சு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்டும் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் போய் இவ்வளோ போய் காசு ஊற்றிக்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்போ திடீர்னு நடு ராத்திரி ஆகுது. யாருக்காவது தட்டுறாங்க கரும் கதை. நீங்கள் இப்போ வந்து பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு ஏமா வந்திருக்கா. அவளை பார்த்து நீங்கள் செம்மையாக சாக்காயிட்டீங்க. இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு நம்ம கேட்குறீங்களா. அது இந்த நேரத்தில் இருக்கு இங்கே வந்த அப்படி நம்ம கேட்கும்போது இல்லை நீ ஏன் காலேஜிலேருந்து ஏன்டி பாதியோட வந்த. நானும் ஹாஃப் டே நான் வந்து போயிட்டேன்ல. நான் அப்போ தான் மாடியும் நம்ம காலேஜ் தாண்டி தான் ஒரு கஃபே இருக்குது. நாங்கள் போகிறதுக்காக பார்க்கும்போது நீ ஹாஃப் டே வெளியே போயிட்டு இருந்தேன். ஏன்டி வச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்குள்ள நீங்களும் யோனா பண்ணுது அத்தனையுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அவ்வளோ சாக்கடா இதுதான் நடந்துச்சா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு
நல்லா இருக்கீங்க. அப்பா 2 பேருக்குமே தோணுது ஒரு நடுவில் திரும்ப காலேஜ் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க நடுராத்திரி. இப்போ 2 பேருமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் ஆயிடுது, நீங்கள் எழுந்திட்டு வந்துடுறீங்க. இதை பார்த்தா ஜெமி நாங்கள் காணோம். நீங்களும் நல்லா ரிலாக்ஸாக அப்படியே போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படியே என்ன ஆகுதுன்னா லஞ்ச் பிரேக் வருது காலேஜில். ஸோ நீங்களும் அப்படியே போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக நீங்களும் ஏமாவும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா யோனா வந்து உங்கள் லஞ்ச் பாக்ஸைன்னு உங்களோட லஞ்ச் பாக்ஸ் அப்படியே எடுத்துக்கிற கையில் தூக்கி போகிறதுக்காக அதை பார்த்தோன்னே ஏன் கேட்குறா, விழுந்து மாதிரியே வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என் ஃப்ரெண்டு லஞ்ச் பேக் நீ தொடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறா. கொன்னே நீயே அடி புதுசாக இருக்க, ஏன்னா அக்ரி 2.2வா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. எதாவது பேசலாம் தான் பார்க்குறீங்க. அப்படி திறந்து அப்படியே அவங்களோட லஞ்ச் பாக்ஸை தூக்கி போகிறதுக்காக வரப்போது திடீர்னு ஒரு சவுண்டு, ஒழுங்கு மாதிரி தான் லஞ்ச் பேக் இங்கே வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்று அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் திரும்ப போது ஜிம்மின் தான் யோனா சொல்கிறார். யோனா தயவு செஞ்சு அவங்க லஞ்ச் பாக்ஸ் அவங்ககிட்ட கூடு, அப்படிலாம் பாரு என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதுக்கு ஒன்று நீங்கள் செம்மையாக சாக்கிட்டு அப்படியே ஜிம்மினே பார்த்துட்ருக்கீங்க. வேணாடா சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இந்த பொண்ணு பயந்துக்கிட்டு அப்படியே அந்த லஞ்ச் பாக்ஸை கீழே வச்சிட்றா ஜிம்மினை பார்த்துட்டு. அதுக்குலேருந்து பொண்ணு கேட்குறா, என்னடா நீ வந்து என்னடா அவ்வளோ ஃப்ரெண்டை சூஸ் பண்ண போறியா, அது எனக்கு பதிலாக அவ்வளோயா அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்து கேட்டுட்ருக்கா. அப்படி ஜிம்மின் செம்மையாக கடுப்பாகுது. ஆமாம் நான் பார்க்கிறேன், இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாள். அதுக்கு ஒன்று அப்புறம் ஜிம்மின் ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. ஒழுங்காக போய் யோனா இங்கேருந்து நிற்காத அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுறாங்களா. அதுக்கு ஒன்றே அந்த யோனா பொண்ணு சொல்கிறா, அப்படின்னா நீங்களும் என்னடா பண்ணுறீங்க, நல்லா பாப்புலர் ஸ்பைஸ் தானே நீங்களும், இப்போ என்னென்னா அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு பக்கம் அக்லியாக இருக்காளுங்க அவளுக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படி நம்ம சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்று ஜிம்மின் சொல்கிறாரு, என்னது அக்லியா யார் சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரா. அதுக்கு ஒன்று யோனா கேட்குறா, அப்படின்னா நீ என்னடா அவங்கள்ட்ட போய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் அவரும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஒன்று யோனா ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது யோனோட ஃப்ரெண்ட்ஸும் பையனே வந்துடுறாங்க. வந்துட்டு நீங்களும் இப்போ தப்பான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஜிம்மில் எங்கே பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்று ஜிம்மின் சொல்கிறாரு, என்ன தப்பான முடிவா, இவங்க போய் கூட தான் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க ஆசைப்பட்றோம், ஸோ நீங்கள் வந்து எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா அப்படி இல்லை சாக்கடாவங்களும் பார்த்துட்ருக்காங்க. உங்களையும் வந்து அப்படியே யோனா சாக்கடாக பார்த்துட்ருக்கா. ஸோ நீங்கள் வந்து போறீங்க இல்லையா அப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. அதுக்கு ஒன்று ஜிம்மினும் போறியா இல்லையா இப்போ அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே. கொன்னே யோனாவும் அப்படியே எதுவுமே சொல்லலை, அவருக்கு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவளும் யோனாவும் போயிட்டா. அப்படியே ஜிம்மின் உங்களை பார்த்து திரும்பிட்டு நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. அதுக்கு நீங்களும் அப்படி சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்களா. அதுக்கு ஒன்று ஜிம்மின்கிட்ட ஒன்று சாரி கேட்குறாரு, சாரி நான் இந்த மாதிரி இது பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஒன்று நீங்களும் சரி ஓகே இது என்ன இருக்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. ஸோ அப்புறமா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நீங்களே வீட்டுக்கு போயிடுங்க. அப்புறமா ஈமாவோட பாய் ஃப்ரெண்ட் வரான். ஸோ அவன் வந்துட்டு அவன் பேர் தான் வந்து சோஹோன். ஸோ சோஹோன் வந்ததுக்கப்புறமா நீங்களும் ஜிம்மினும் சோஹோனும் அப்புறமா உங்களோட ஃப்ரெண்ட் ஏமாவும் வீட்டுக்கு போயிடுறீங்க. உங்கள் வீட்டில் தான் எல்லாமே இருக்காங்க. ஸோ அப்போ ஜிம்மினுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் வந்து என்னென்னு பார்த்தா அவங்க கிளாஸ் தான் சொல்கிறாரு, உங்களுக்கு 2 months லீவ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. 2 months லீவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே சாக்கிறதா எப்படி பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா ஜிம்மின் ஸ்பீக்கர் தான் வச்சுருப்பாரு. அப்புறமா அந்த சார் சொல்கிறாரு, உங்களுக்கு 2 months லீவ் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காக இருக்கீங்க. இப்போ தான் சோஹான்னு சொல்கிறான், சரி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாம், அப்போ நல்லா கொஞ்சம் நம்ம அட்வென்ச்சர்ஸாக போகலாம். ஜப்பானில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு ஃப்ளை கேஷுவல் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கேஷுவலில் வந்து நிறைய ரூம்ஸ் இருக்காமா. சொல்லப்போனால் ஒரு 80 rooms இருக்குது. ஸோ அந்த 80 roomஸில் இருக்க அந்த கடைசி அந்த ரூம் வந்து யாருமே இதில் தொந்தது இல்லையாமா. அந்த ரூம்குள்ளே ஒரு ஸ்டேஷனாக ஒரு சிம்பிள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி எப்படிங்கிற குரூப்பாக கேங்குக்கு கேட்டுட்ருக்கீங்க. அப்படி ஜிம்மின் சரி நம்ம போகலாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ட்ரெஸ்லாம் பேன்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே ட்ரெஸ்லாம் நல்லா பேக் பண்ணி வச்சுட்ருக்கீங்க எடுத்து வச்சுட்டு. ஸோ இப்படி ஜிம்மினும் நீங்களும் அப்படி தான்
பேசிக்கிட்டே பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ தான் ஜிம்மினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். வந்து கேட்குறாரு, ஏய் ஒயன், நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டோம் பார்த்தியா, வந்து எப்போ ஓகே முடிவு பண்ணிட்டோம், நம்ம வந்து எப்போ காலையில் கிளம்புறது, ஸோ நம்ம வந்து எத்தனை டைமுக்கு நம்ம கிளம்பணும், எப்போ திருப்பி வரணும், அப்போ நம்ம கேட்கவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் ரிலீஸ் ஆகுது, நம்ம போய் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிம்மினும் நடந்து போயிட்டு அப்படியே அந்த உங்கள் ஃப்ரெண்டோட ஏமா அப்புறம் சோஃபான் இருக்க அந்த ரூம்குள்ளே போயிட்டு கேட்குறீங்க, ஏய் நம்ம வந்து 7 நாள் காலையில் எத்தனை மணிக்கு கிளம்பலாம், நம்ம போயிட்டு நம்ம திருப்பி எப்போ வரலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு கேட்குறேன், நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ஒன்று 2 பேருமே சொல்கிறாங்க. சோஹானும் ஏமாவும் சொல்கிறாங்க, இப்போ வந்து இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு கிளம்பிடுவோம். கிளம்பிடுறதுக்கப்புறமா இப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து எப்போ நமக்கு லீவ் முடியுதோ அதுக்கு முன்னாடி நாள் நம்ம வந்து வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நல்லா பிளான் பண்ணிட்டீங்க. உடனே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே நல்லா பிளான்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டீங்க. ஸோ அப்படியே ஃப்ளைட்லாம் பிடிச்சிட்டு ஏறிட்டீங்க. ஸோ அப்புறமா அந்த ஜப்பானில் இருந்த அந்த ஃப்ளைகேஷர் போகிறதுக்கு இருக்குது. அது வந்து டோக்கியோ சிட்டியில் தான் இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே சேர்ந்து நல்லா அங்கே போயிட்டு இது பண்ணிட்டுருக்கீங்க. அங்கே போய் நல்லா சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய ரூம்ஸ் இருக்குது. நீங்களும் ஜிம்மினும் ஒரு குரூப்பாக பிரிஞ்சிட்டிங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ஏமாவும் சோஹானும் ஒரு குரூப்பாக அவங்களும் பிரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே ஒரு ரூமாக போய் தேடிட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீங்களும் ஜிம்மின் இருக்க ரூம் தான். ஸோ அங்கே பார்த்தா நிறையா ட்ராயர்ஸ் இருக்குது. அந்த ரூம் ஃபுல்லாகவே ட்ராயர்ஸ் மட்டும்தான். அந்த ட்ராயர்ஸில் தொண்டு பார்க்குறீங்க, எதுலேயுமே ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த ட்ராயர்ஸில் அப்புறமா ஜிம்மின் வந்து கடைசியாக இருக்க அந்த 2-3 ட்ராயர் திறக்கிறாரு. அந்த பேர் செம்மையாக சாக்காகுது. அதில் டைரி இருக்குது. அந்த டைரியில் அது ஃப்ரெண்ட்ஸில் எழுதியிருக்கு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸில் எழுதிருக்கிறத பார்த்ததுக்கப்புறமா அவர் ஜிம்மினுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தெரியுங்கிறதுனால நல்லா படிச்சுட்ருக்காரு. ஸோ அப்படி நீங்களும் ஜிம்மினே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே சோஹானும் எம்மா உள்ளே வராங்க. ஸோ அப்படியே இந்த ஜிம்மினை அந்த டைரி படித்து காட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்றே ஜிம்மினை படிக்கிறாரு. அதை பார்த்தா போட்டிருக்கு. ஸோ இந்த ஃப்ளை கேஷரில் ஃபஸ்ட்டு ஒரு பட்டர்ஃப்ளை ஃபேமிலி வந்திருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து ஒரு நாள் இறந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களோட கேஷல் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சிம்பிளை பற்றியில் எழுதியிருக்கோம். அந்த கடைசி அந்த ரூமில் வந்து இந்த சிம்பிள் இருக்கும். அது ரொம்ப லக்கியஸ்டான சிம்பிள். ஸோ அது இதுவரையில் இந்த ரூம் யாருமே திறந்ததும் கிடையாது. அது எல்லாமே திறக்கிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நல்லா போட்டிருக்கு. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அப்புறமா அந்த லைன் அந்த டையில் இந்த லைன் இருந்திருக்கும். அந்த டோரும் வந்து அந்த லாஸ்ட்டு டோரை வந்து டெய்லியும் வெனஸ்டே மட்டும்தான் ஓப்பன் ஆகும். மற்ற நல்லா க்ளோஸாகவே தான் இருக்கும். அது அப்போ மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், மற்ற நாள் தெரியாது அப்படின்ற இந்த பாசிட்டிவ் பார்த்தோன்னா எல்லாமே செம்மையாக ஷாக்காயிட்டீங்க. ஷாக்கானதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே வெனஸ்டே வரைக்கும் நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த வெனஸ்டே வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ரூம்லாம் அப்படியே போய் தொலைவிட்டு இருக்கீங்க. பார்த்தா அந்த சிம்பிளை கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த உள்ளே பார்த்தா ஒரு பட்டர்ஃப்ளை சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குமா. அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபோட்டோவில் பிடிச்சி வச்சுக்கிறீங்க. பிடிச்சி வச்சுட்டு அப்படியே இந்த லீவும் முடியுது. ஸோ அப்போ நீங்களே வந்துடுறீங்க. லீவில் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாள் பார்த்தா நீங்கள் காலேஜும் முடிக்க போகிறீங்க. முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே குரூப்பாக பிரிஞ்சு போயிடுறீங்க. வேறு கிணட்டுக்கு மாதிரி சடனாக அப்படி பிரிஞ்சு போயிடுறீங்க. நீங்கள் போய்ட்டு உங்களால் உட்கரே கூட முடியல. யாராலுமே அப்படி அங்கே போய் நிம்மதியாகவே இருக்க முடியல. எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. ஏன்னா உங்கள் ஒருத்தர் பார்க்க முடியாமல் இருக்கிறதுனால. ஸோ அப்படியே கொஞ்சம் வருஷம் ஓடுனதுக்கு பார்த்தா ஜிம்மினுக்கு வந்து 25 வயசு ஆகிடுச்சு. ஸோ அப்படியே உங்களுக்கும் 27 வயசு ஆகிடுச்சு. ஸோ அப்படியே பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட் ஏமாவுக்கும் ஜோஹானுக்கும் 28 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே அவங்களும் இருக்காங்க. அப்படியே ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, சடனாக நீங்கள் எல்லோரும் கொரியா இடத்துக்கு வந்துடுறீங்க. வந்துட்டு எல்லோரும் பார்த்து நல்லா நீங்கள் வந்து மீட் பண்ணிக்கிறீங்க. பார்த்தா ஜிம்மின் ஒரு ஃபேமஸான சிஓவாக இருக்கார். நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ஏமாவும் வந்து ஜோஹானும் வந்து ஒரு போலீஸாக இருக்காங்க. ஸோ 2 பேருமே கப்பல்ஸாக இருக்காங்க. 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுதா இப்படி ஜிம்மின் பார்த்தா நல்லா கட்டவங்க பிடிச்சி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவங்க கிஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்க என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீங்களும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படி நல்லா அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. அப்புறம் மந்த்து ஓடுது. ஸோ நீங்களும் ஜிம்மின் இன்னும் நல்லா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்கீங்க. க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா நீங்களும் ஜிம்மின் நீங்களும் நல்லாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க.
எப்போவுமே ஒன்றா தான் இருப்பீங்க, எப்போவுமே ஒன்றா தான் சுற்றுவீங்க, எப்போவுமே ஒன்றா தான் கையை பிடிச்சிட்டே இருப்பீங்களா? ஸோ அப்படியே என்ன ஆகுதுன்னா, 2 பேருமே நல்லா கிஸ் பண்ணிட்டு டெய்லியும் உட்காந்துட்டு இருப்பீங்க. உங்கள் அம்மாவுக்கு தெரியும் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு. ஆனால் உங்கள் அம்மா அதை பற்றி எதுவுமே கேட்கல. சரிடா நீ லவ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா விட்டுட்டாங்க. ஸோ அப்படியே ஜிமினும் அவங்க அம்மா லவ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நாள் ஆகுது. ஸோ அப்படியே கொஞ்சம் நாள் மறுபடியும் ஆனதுக்கப்புறமா நீங்களும் ஜிமினும் ஃபைனலாக கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணிக்கிறீங்க. அடுத்த நாள் பார்த்துறாங்க உங்களை சுத்தமாக எந்திரிக்கவே முடியல. ஆனால் ஜிம்மில் உங்களை அப்படி பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அப்படி கொஞ்சம் 6 மாதம் ஆகுது. அந்த 6 மாதத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பையன் பிறக்கிறான். ஸோ அந்த பையன் கூட வந்து ஜாலியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு பொண்ணு பிறக்குது. ஸோ அவங்க கூட எப்பவுமே ஜாலியாக விளையாடிட்டுருப்பீங்க. ஸோ அப்படியே ஒரு நல்ல ஹாப்பி ஃபேமிலியாக நீங்களும் ஜிம்மினும் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. சரிடா நம்ம இதோட இந்த வருஷத்தை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்டா. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் நம்ம வந்து அடுத்த நம்ம வந்து அந்த சுகாக்கான நம்ம அந்த ஒன் செட்டப்பை மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.